வாலாஜாபேட்டை அருகே சொகுசு பேருந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து தனியார் சொகுசு பேருந்து ஒன்று 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே அதிவேகமாக வந்தபோது சாலை ஓரம் உள்ள தடுப்பு சுவரில் மோதி தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 10 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வடநெம்மேலி பண்ணையில் முதலைகள் தாவி பிடித்து மாமிசத்தை உண்ணும் காட்சியை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கடந்த 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முதலை பண்ணையில் நன்னீர் முதலைகள், அமெரிக்காவில் உள்ள அலிகேட்டர் முதலைகள், உப்பு நீர் முதலைகள், சதுப்பு நில முதலைகள் என பல்வேறு வகை முதலைகள் வளர்க்கப்படுகின்றன. இங்குள்ள முதலைகளுக்கு வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே இறைச்சி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் முதலைகளுக்கு உணவு வழங்கிய போது அவை தாவி பிடித்து உணவை பெற்று சென்ற காட்சியை காண ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். அவர்கள் முதலைகளை படம் பிடித்து சென்றனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.